அன்னைக்கு கர்த்தர் சொன்ன விஷயம் எனக்கு ஞாபகத்தில் இருக்க. யோசுவா, உனக்கு இருக்கா? தேவ மனுஷனாகி மோசேவை கொண்டு சொன்னபடி எனக்கு என்னுடைய காரியத்தில் எனக்கு சுதந்திரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் கேட்ட இடத்தை கொடுக்குறாங்க. அந்த இடம் அப்போதும் ஏனோக்கின் புத்திரருடைய கையில் இருக்கு. ஆனால் காலேபு சொல்றாரு, எனக்கு அன்னைக்கு சின்ன வயசு, இப்போ 85 வயசு ஆயிட்டேன், ஆனாலும் அதே பலன் எனக்குள் இருக்கிறது, நான் போய் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி போய் சுதந்திரித்துக் கொள்ளுகிறார். நாம இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுது நம் விசுவாசம் எப்படி இருந்தது? ரட்சிக்கப்பட்ட பொழுது சபை 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 என்று ஓடினோம். எல்லா கூட்டத்துக்கும் போனோம். சுகமணிக்கு கூட்டத்துக்கு போனோம், ஆராதனை கூட்டத்துக்கு போனோம், துதி ஆராதனைக்கு போனோம், காத்திருப்பு கூட்டத்துக்கு போனோம், காலையில் ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணோம், ஈவினிங் ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணோம், கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போனோம், உபவாச கூட்டங்களுக்கு போனோம், சுத்திகரிப்பு கூட்டங்களுக்கு போனோம். இப்படி அநேக கூட்டம் 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 கூட்டம்னு போய் நம்ம ஆவியில பலப்பட்டோம், விசுவாசத்தில் பலப்பட்டோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில நிறைவுகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சது, சாப வல்லமைகள் முறிஞ்சது, கர்த்தருக்குள்ளாக நாம் பலப்படைந்த ஒரு பெரிய ஒரு ஸ்டாண்டர்ட் ஆன ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு பின்னாடி டைம் இல்லை ஆண்டவரே, இன்றைக்கி வேலை இருக்குது, இன்றைக்கி இங்கே போகிறேன், அன்றைக்கி அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், இதவே பார்த்துட்டு இருந்தேன், நான் பிஸ்னஸ் எப்படி பார்க்க முடியும், இதேவே பார்த்துட்டு இருந்தால் எனக்கு வேலை எப்படி கிடைக்கும், எனக்கு நிறைய கமிட்மெண்ட் ஆயிடுச்சு, ஓட்டி பார்க்கணும், அப்போ தான் என் பிள்ளைக்கு நான் ஃபீஸ் கட்ட முடியும். இப்படி கர்த்தரோடு இணைந்த அந்த விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதறி அது ஒன்றுமில்லாத நிலைக்கு மாறிப்போகிறது. அநேக ஊழியர்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் இப்படி நீர்த்து போயிருக்கிறார்கள். அநேக ஊழியங்கள் 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 ஓடி 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 ஊழிய செய்ய அநேக தேவனுடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களும் கூட இன்னைக்கு நீர்த்து போன நிலைமையில் இருக்கிறாங்க. அநேக ஊழியர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் மணிக்கணக்காக காத்திருந்த நாட்கள் போய் இந்த நாட்களிலே அவர்கள் வேதாகமத்தை ஒரு மெசேஜுக்காக மட்டுமே பெரட்டுகிற அளவுக்கு டைம் இல்லாத போய் சிக்கி கொண்டார்கள். ஆக பிசாசு இப்படியாக சிக்க வைத்து அதிக ஊழியத்தை கொடுப்பான், அதிக பணத்தை கொடுப்பான், அதிக வேலைகளை கொடுப்பான், அதிகமாக கொடுத்து நம்மை நீர்த்து போக பண்ணுவான். கர்த்தருக்கு தெரியும். அவர் ஒரு நல்ல அப்பா. அவங்க ஒரு தகப்பன் தாய் பாருங்க, ஒரு குழந்தையை வளர்க்கும் பொழுது அந்த குழந்தை சாப்பிட்ற அளவுக்கு தான் ஊட்டுவாங்க. அதுக்கு மேலே ஊட்டுனா அந்த குழந்தை கக்கீரும். ஆகவே அந்த அறிவு அப்பாவாகிய நம்முடைய தேவனுக்கு உண்டு. அவர் நமக்கு சரியாக கொடுக்கும் பொழுது அந்த விசுவாசத்தில், அந்த நடைகளிலே நம்ம உறுதியாக போவோம். ஆனால் அதிகமாக வச்சு நம்ம துணிச்சு உள்ள தள்ளுறப்ப பாதி